கஷ்டமா இருக்கு, கையிடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சில விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய சில நீ ஏண்டி ஒரேடியா வெக்கப்பட்டுக்கிற? வாங்க டாடி, வாங்க மம்மி. என்ன டாடியா? இங்க என்ன மேன் பண்ணிட்டு இருக்கற? கண்ணுல தூசி விழுந்து வச்சு ஊதிட்டு இருந்தேன். ஒரேடியா ஊதாத, வயிறு வீங்கிரும். சும்மா இருங்க. சின்ன ஜெர்சுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக என் நேரம் ஊதிக்கிட்டேவா இருப்பாங்க? நீ முதல்ல பொண்ணை கூட்டிட்டு கீழே போ. நான் அவங்கிட்ட அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லபடியா பேசுங்க. வர மாப்ள. டாடா மம்மி. மம்மி இல்ல மாப்ள, ஆண்டி. டாடா ஆண்டி. டாடா டார்லிங். கைய விடு திருட்டு ராஸ்கல். என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் பொண்ணு கிட்டே. ஐயோ, இத வேற அப்பப்ப காட்டிடுறான். நல்லா சிவா, இதை விட பெருசெல்லாம் காட்டுற. பயப்படுற அளவுக்கு காட்டுறாதப்பா. See here. அட பாவி, அந்த திருட்டு பய ராஜ பரம்பரையிலே கைய வச்சுட்டானா? ஏண்டா, உங்க மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் நலசிவம், என்ன நீ அடிக்கடி என் பேரு சொல்லி கூப்பிடுற? that's why your father and mother keep that name. Understood. இப்ப நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு என் சிஷ்ய பாபு லண்டன்ல இருக்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் ராஜபௌத்தருடைய பிள்ளையா ராஜமாணிக்கத்தோட வீட்டுல நடிக்க போறான். அட பாவிங்களா. Shut up. பாபு நிஜமாகவே ராஜபௌத்தருடைய புள்ளன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும். அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப. நான் சொன்னா நம்புவாங்களா? நீங்க சொன்னா நம்புவாங்க. அப்பதான் பாபு சித்ரா கல்யாணம் நடக்கும். நமக்கு பல லட்சங்கள், ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும். அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க. சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை, எவ்வளவு சொத்து இருக்கும். பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும். அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர். 4 பங்கா? அதுவே பல கோடி கிடைக்குமே. நல்ல ஐடியா, நான் முடிச்சிடுறேன். ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க. கரெக்டா கொடுத்துருவீங்களாப்பா? உங்க பொண்ணு மேல சத்தியமா கொடுக்கறோம். பொண்ணுன்னு ஞாபகம் வருது. ராஜா, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. அங்கதான் வம்பே. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நீயோ 1 நம்பர் சாதாரண ஆளு. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை. நீ தயவு செய்து ஒதுங்கிய. நீங்க ரொம்ப முட்டாளுங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மாமா, பாபு ராஜ்புருடைய புள்ளேன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு. எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு குவார்டர் கிடைக்கும். குவார்டர் எவ்வளவு ஆச்சு? ஆஃப் ஆச்சு. நாம என்ன பிராந்தி கடையில இருக்கிறோம்? மாமா, எனக்கு பல கோடி கிடைக்கும் இல்ல? நானும் பணக்கார ஆயிடுறேன் இல்ல? 1 நம்பர் பொறுக்கி போய் 1 நம்பர் பணக்கார ஆயிடுறேன். பெரிய இடம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தானே வந்து சேரும். அடாடாடாடாடாடா, ஒரு ஃபுல்லே அடிச்ச மாதிரி இருக்கு. அண்டர்வேர் அண்டர்வேர். லீவ் இட்.